இப்போ வந்து ஒரு 1.5 கிலோ சர்க்கரை கிட்ட பாகு காய்ச்சறதுக்காக எடுத்திருக்கேன். இப்போ அந்த பாகுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிறேன். ஓகேவா? சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி. உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு பாகு காய்ச்சிக்க வேண்டியது. என்னடா இவ்வளோ பெரிய குண்டால செய்கிறேன்னு நினைக்கிறீங்க? எங்கள் வீட்டில் எவ்வளோ பெரிய குண்டால எது இருந்தாலும் செய்வோம். எடுத்து கரைச்சிக்கலாம். லைட்டாக கலந்துட்டுக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டோம். ஓகே, பாகு காய் ரெடி பண்ணிக்கலாம். சர்க்கரை பாகு இப்போ கொதிய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கிளறிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கலர் மாறணும். செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுன். ஸோ இது வந்து நாங்கள் பிளிங்கிட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கினோம். பை 1 get 1 ஃப்ரீ. எப்போயுமே இது வந்து இந்த ஆஃபர் தான். நாங்கள் வந்து 4 பேக்கெட் வச்சுருக்கோம். எங்கள் ஃபேமிலி கொஞ்சம் பெருசுங்கிறதுனால. ஆமாம். ஸோ வந்து இப்போ இது நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒவ்வொரு பேக்கெட்டாக இந்த மிக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி கொட்டிக்கலாம். சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசையணுமா? தேவையில்லை. இது ரெடிமேட் மிக்ஸுன்றனால சீக்கிரமாக செஞ்சிடலாம். பட் உருண்டை பிடிக்கிறதுக்கு தான் லேட் ஆகும். ஒரு பேக்கெட்டாக பிரித்து கொட்டிக்கிறேன். கொட்டியாச்சு. இப்போ குலாப் ஜாமுன் சாஃப்டாக வரதுக்கு காய்ச்சி ஆற வச்சுருக்க பால் சேர்த்திக்கலாம். இது நல்லா ஆறணும். பால் நல்லாவே ஆறிடுச்சு. சூடு இல்லை. இப்போ பிசைய ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால். கொஞ்சமாக பால் எடுத்துட்டு அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபுல்லாகவே பால் ஊற்றினா எங்கள் வீட்டில் பிடிக்காது. இப்போ பிசைய ஆரம்பிக்க வேண்டியதுதான். கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். இது வந்து இந்த பால் இந்த பாத்திரத்துலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். எல்லாம் பார்த்து அப்புறம் கமெண்ட் பண்ணிங்கன்னா அழுக்கு தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்ட்டு. ரெடியாக இருக்குது மாவு. ஸோ இந்த மாதிரி இதில் பண்ணிக்கணும். இந்த சப்பாத்தி மாதிரிலாம் பிசையக்கூடாது. கொஞ்சம் சாஃப்டாக பிசையணும். ஓகே, இது ஒரு 5 நிமிஷம் இப்படியே வச்சுக்கலாம். வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் சிம்மில் வச்சுருக்கேன். ஏன்னா ஏலக்காய் பொடி போடுறதுக்காக தேவையான ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன். இப்போ கொதியுது பாகு ரெடி ஆயிடுச்சு. குலாப் ஜாமுனுக்கு ஜீரா ரெடி. தெரியுதா? நல்லா சூப்பராக கொதிச்சிருச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நான் உருட்ட ஆரம்பிச்சிட்டேன். கேமராமேன் இல்லை, அதனால் வந்து நானே உருட்ட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ தான் வந்திருக்காங்க. அந்த வெடிப்பு இல்லாமல் உருட்டணும். முடிஞ்சளவு நான் வெடிப்பு இல்லாமல் உருட்டுறேன். ஏன்னா குழந்தைய வச்சுட்டு சீக்கிரமாக உருட்டிட்டு அவனையும் பார்த்துக்கணும். பாப்பா எல்லாத்தையும் உருட்டிட்டு அடுத்து என்ன பண்ணுவாங்க? வந்து முன்ன பிசு பிசுன்னு இருந்துச்சு. இப்போ செய்கிறப்ப கையெல்லாம் ஒட்டி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சோன்னா நல்லா இருக்கு. கொட்டாமல். ஐயோ கேவலமாக இருக்குது. இது இப்போ பாருங்கள், மாவு வந்து முன்ன பிசைகிறப்ப பிசு பிசுன்னு இருந்தது. இப்போ நல்லா ஊறி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கிட்ட ஊற வச்சுருக்கேன். இப்போ பாருங்க கையில் ஒட்டாமல் வந்திருக்கு. உருண்டை பிடிக்கவும் சூப்பராக இருக்குது. நல்லா ஊட்டிகிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ ஓரளவுக்கு உருட்டியாச்சு. எல்லாமே எண்ணெயும் சூடு பண்ணிவிட்டேன். மிதமான தீயில் தான் வச்சுருக்கேன். இப்போ ஒரு உருண்டையாக போட்டு எடுத்துக்கலாம். 2 போடலாம். ஓகே, இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். தெரியுதா? பொரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ரசகுல்லா மாதிரி இருக்குது இப்படி பார்க்க. இல்லை கொஞ்சம் இது வேகணும்.
கொஞ்சம் ஒரு கோல்டன் ப்ரௌனில் வர கலர் மாறுது தெரியுதா? ஒரு சில இது கொஞ்சம் வெடிச்சிருக்கு, சொயா மாதிரி இருக்கு. சொயா உருண்டை மாதிரி இருக்கான், வரட்டும் வரட்டும். இன்னும் ஒரு 1 minute வந்து இது ரெடி ஆகிடும். தெரியுதா கலர் மாதிரி இருக்கிறது? ஓகே. கவி ஹாய் சொல்லு, இங்க பார்த்து சொல்லு, இங்க பாரு. ஐயோ கவி வந்து தண்ணி குடிக்கிறா. நான் ஒரு டம்ளர்லையும் தண்ணி குடிக்கிறா. குலாப் ஜாமுன் இவளுக்கு 2 பேர் தான் கூட்டு கலவானீங்க. ஹாய் சுபு. சரிதா, ஜாமுன் ரெடி. சரி குலாப் ரெடி, ஜாமுன் அங்கே இருக்கு. இதுதான் குலாப். ஜாமுன்னா நாகப்பழம் தானே? அது ஜாமுன் ஃப்ரூட். இப்போ சர்க்கரை பாகு வச்சுருக்கேன், அப்படியே சொய். இது அப்படியே இங்கே சொய். ஓகே, இப்போ இங்கே அடுத்த பேட்ச் போட்டாச்சு. முன்ன போட்டது வந்து ஜீராவில் ஊறுது. ஓகே, எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு அவுட்புட் பார்க்கலாம். ஓகே, பார்க்கவே சூப்பரான குண்டு குண்டு குலாப் ஜாமுன் ரெடி. ஸோ இதை 4 பேக்கெட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் போட்டதுக்கு நம்மளுக்கு 108 பீஸ் வந்திருக்கு. ஓகே, என்னடா 108 நம்ம பீஸ்? பிடிக்கிற உருண்டையை பொறுத்து தான். ஆமாம், நாங்கள் பிடிச்ச உருண்டைக்கு 108 பீஸ் வந்திருக்கு. ஓகே தான். ஐயோ ஓகே பாய். இதோட ரிவ்யூ வீடியோவை இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் எடுப்பேன், அதையும் இதோடய ஆட் பண்ணுறேன். ஓகே, குலாப் ஜாமுன் வந்து நல்லா 1 hour ஜீராவில் ஊறிடுச்சு. ஸோ இப்படி தான் அவுட்புட் வந்திருக்கு. இப்போ எங்கள் சித்திக்கிட்ட கொடுத்து டேஸ்ட் பார்க்க சொல்லலாம். அவங்களுக்கு ஒரு டப்பாவில் போட்டு இப்போ நம்ம எடுத்துகிட்டு போகலாம். பங்கு வைக்கிறதுக்கு குலாப் ஜாமுன் ரெடி. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ பங்கு வைக்க போகிறோம். நாங்கள் இன்னும் பங்கு வைக்க வேண்டிய டப்பாக்கள்லாம் இருக்குது. பார்க்கவே அழகாக இருக்குது. இப்போ சித்தி வீட்டுக்கு வந்து இந்த குலாப் ஜாமுனில் பாருங்கள் கொஞ்சம் டெக்கரேஷன் மேக்கப்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து கொண்டு போய் அவகிட்ட கொடுத்து டேஸ்ட்டு பார்க்க சொல்லலாம். இங்கே உட்காந்து குலாப் ஜாமுன் செஞ்சுட்டு வந்துட்டேன். எப்போ செஞ்சீங்க? மதியானம். சாப்பிட்டு பார். வீட்டில் சும்மாவே இருக்கிறதில்ல. சும்மா இருக்கிறது இல்லை, நம்மளுக்கு பிடிச்சதை செய்யணும்ல. பாகு கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கேன், ஏன்னா யாரும் ஜீரா அந்த அளவு சாப்பிட்றது இல்லை. சூப்பராக இருக்குது. பாகு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கா? ஏன்னா நாங்களாம் பாகு கொஞ்சம் நாங்கள் பாகு குடிக்கிறவங்க இல்லை, அதனால எங்களுக்கு. அப்போ அங்கே இருக்க பாகெல்லாம் உனக்கு சேர்த்து போட்டு கொண்டு வந்துடுறேன். சூப்பராக இருக்குது. ட்ரை ஜாமுன் மாதிரி சாப்பிடு. அப்படி தான் இருக்குது. ம் சரி, உனக்கு என்ன பாகு காய்ச்சி ஊற்றிக்க. எங்கள் வீட்டில் இருக்கிறதெல்லாம் என்ன கொஞ்சம் கொண்டு வந்து கொடுங்க. சரி, அப்போ தான். ஓகே, நல்லா இருக்கா? அவ்வளோதான், தரமாட்டேன், இது எனக்கே தான். சாப்பிட்டுக்க. ஓகே சூப்பர். ஓகே பாய். உனக்கு என்ன வேணுமா? உனக்கு குலாப் ஜாமுன் வேணுமா? உனக்கு வேணுமா சாமி? இந்த ஜீரா மட்டும் அதெல்லாம் கொடுக்கூடாது. சாப்பிடு சாமி. அடங்க மாட்டா இவ. சாப்பிடு. வேணுமா?